உங்க கட்சியின் முக்கிய மூத்த தலைவர்களா இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்க தீய சக்தின்னு தொடர்ந்து பிரச்சாரத்துல சொல்லக்கூடிய திமுக இணைஞ்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் செங்கோட்டையன் அவர்கள் இப்ப திமுகவை தீய சக்தின்னு சொல்லக்கூடிய கட்சியோட இணைஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட மூத்த தலைவர்கள்லாம் வேற கட்சிகளுக்கு போறாங்களேங்கிற ஒரு பர்செப்ஷன் உங்களுக்கு எதிரா இருக்காதா? இது வரைக்கும் கேட்டீங்க கேள்வி, நல்ல அருமையான கேள்வி. நாங்கள் எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கேட்குற கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதில் என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, மறைந்த நாவலர் ஐயா நெடுஞ்செழியன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார். அப்போ அந்த கட்சியிலேருந்து சில பேர் திமுக மறுபடியும் போய் சேர்ந்தாங்க. அவர் அதிமுகவுக்கு வந்துட்டார். அப்போ அவர் பேசும்போது சொன்னார், அதாவது எல்லாரும் கேட்குறாங்க, அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சுருந்தார் நாவலரை. அப்போ எல்லோரும் என்னை பார்த்து கேட்குறாங்க, 2-3 பேர் போயிட்டாங்களே, கட்சிக்கு ஒரு மாதிரி ஒரு பலவீனம் ஆகாதான்னு கேட்குறாங்க அப்படின்னு நாவலர் ஐயா கிட்ட கேட்டோடனேயே அப்போ ஐயா சொன்னாங்க, ஒரு வீடு ஓட்டு வீடு இருக்குது, அதில் 4 செங்கல் விழுந்துருச்சு, ஓடு விழுந்துருச்சு. ஓடு விழுந்துருச்சுன்னா அதுக்கு வீட்டையாக கொளுத்திக்க முடியும், இல்லை வீட்டையாக பேத்துற முடியும்? விட்டுருச்சுன்னா அடுத்தது எடுத்து வச்சு ஒட்ட வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அது மாதிரி இது ஒரு பெரிய தொண்டர்களின் இரத்தத்தை சிந்தி கட்டமைத்த ஒரு மிகப்பெரிய பங்களா, மிகப்பெரிய அரண்மனை. இதில் எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குன்னா எங்களால் அடைச்சிட முடியும். ரெண்டாவது, நீங்கள் கேட்குறவங்க எல்லாரும் அவங்க போகும்போது அப்படி அதிமுக தொண்டர்களில் 50% திரண்டு போயிட்டாங்களா? 50%. ஒருத்தருக்கு பின்னாடி, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, ஒருத்தருக்கு பின்னாடி 50% திரண்டு போயிட்டாங்களா? இன்னொருத்தர் முந்தா நாள் போனார், மானம் கெட்டு வெக்கம் கெட்டு கேவலப்பட்டு போனார் பாருங்க. நான் சொல்லலை, சமூக வலைதளத்தில் அவரை பற்றி சொல்கிறாங்க எல்லாரும், அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் போனார் பாருங்க. அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேரை திரட்டி பெரிய ஊர்வலமாக சென்னை மவுண்ட் ரோடு அப்படியே திணறடிச்சிட்டு போய் சேர்ந்தாரா? 2 பேர். அப்பா போனார், பிள்ளை போச்சு, அவ்வளோதானே.